ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, 2014ல எடுக்கப்பட்ட ரெட் ஸ்கை படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2001ல வந்துட்டு ஒரு கெமிக்கல் பிளானட்ட அட்டாக் பண்றதுக்காக நம்ம படத்துல 2 ஹீரோஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அந்த இத அட்டாக் பண்றதுக்கு இவங்க போம்போது அப்பதான் தெரியுது அது ஒரு ஃபேக் கமாண்டுன்ட்டு. இதனால இவங்க டிஸ்சார்ஜும் பண்ணப்படுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு 2 பேரும் வெவ்வேறு வேலையில இருக்கும்போது, ஒரு டிவைஸ் ஒண்ணு காணாம போகுது. இந்த டிவைஸ்னால இந்த உலகத்துக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இத எப்படி இவங்க தவிர்த்து நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் வந்து நீட்டாவே பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆனா விஎஃப்எக்ஸு, டெக்னிக்கலா எல்லா விஎஃப்எக்ஸு எல்லாமே படு மோசமா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ நார்மலா தான் போட்டிருந்தாங்க. படத்துல நடிச்ச 2 ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டி விட்டுருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஃபைட் இதுலயே வர்றனால, எல்லாமே இந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தனால, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல் மூமெண்ட்டா தான் இருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப சொதப்பி குளறுபடியாக்கி வச்சிருக்காய்ங்க. ஏன்னா, எங்கேயுமே நமக்கு எங்கேஜிங் கிடைக்காது. ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு ஃப்ளாட்டா ஒரு மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கே. அதனால இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்த்தோம்னா, இப்ப YouTubeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.